திரு கனகராஜ், இந்த சிக்கலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்சிகள் கடந்தும் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த பகுதியினுடைய அமைதி உள்ளிட்ட அம்சங்களோடும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒருத்தர் எப்படி பார்க்குறீங்க? அதான் மீதி எல்லாரும் பேசும்போது ஒரு போர் குறித்தான நிபுணர்களாகவும் அரசியல் குறித்த நிபுணர்களாகவும் அல்லது பூகோள அரசியல் குறித்த நிபுணர்களாகவும் அல்லது கல்வியாளர்களாகவும் பேசுகிறாங்க. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அதான் சார் கடைசியாக சொல்லும்போது சொன்னார், எத்திக்கல் ஃபாரின் பாலிசி ஒன்றும் இல்லை. ஒருவேளை இந்தியா அப்படி தாக்கப்பட்டால் ஒரு வாதத்துக்காக எத்திக்கலாக ஒன்றும் கிடையாதுங்க, அவன் நாட்டில் நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு நம்ம பேசுவோமா? பாரத போரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மகாபாரதத்தை பற்றி பேசும்போது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவனா நல்லவன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? அதை சிலாகிச்சு பேசுவீங்களா? பேச மாட்டீங்களே. ஒரு ஏற்கனவே இந்த அமெரிக்கா ஒரு போரில் அல்லது இம்பீரியலிஸ்ட் கண்ட்ரிஸ் ஒரு வாரில் இறங்கிருச்சுன்னா அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? இவங்க எல்லாத்தையும் நான் என்னுடைய வேண்டுகோளாக நான் ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். ஈராக் வார தயவு செஞ்சு கவனத்தில் வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் இன்புட்ஸ் எல்லாம், மேற்கு உலக நாடுகள் கொடுத்த இன்புட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சத்தாம் ஹுசேனை ஒரு பேரழிவு ஆயுதம் மறைத்து வைத்திருக்கிற நாடென்று எல்லாரும் பேசினாங்க. இடதுசாரிகள் கடுமையாக விமர்சனத்துக்குள்ளானாங்க. நீங்கள் ஒரு தீவிரவாதியை, ஒரு பயங்கர ஆயுதத்தை, பேரழிவு ஆயுதத்தை, மனித குலத்தையே அழிக்கிற அளவுக்கு வச்சுருக்கவனை நீங்கள் ஆதரிக்கிறீங்க. நான் ஒன் ஃபைன் மார்னிங் அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, பேரழிவு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சத்தாம் ஹுசேன் கொல்லப்பட்டு விட்டார், 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஏராளமான குழந்தைகள், ஒரு 10 லட்சம் குழந்தைகள் அதில் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ நடந்திருக்கிற பேரழிவு நான் அதை அப்படி பார்க்குறேன். ஒரு 46,000 பேர், பெரும்பாலும் குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டாங்க. ரொம்ப கன்சர்வேட்டிவாக 10,000 பேர் இடிபாடுகளுக்குள் கிடக்கிறார்கள், மீட்க முடியலைன்னு சொல்கிறாங்க. சில பேர் 30,000 40,000 பேர்னு சொல்கிறாங்க. நம்ம இஸ்ரேல் ஈரான்னு இங்கே மாற்றிட்டோம். ஆனால் பிரதானமான சீன் இன்னொரு இடத்துல இருக்குது. லெபனானில் இந்த சில நாட்களில் 2,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 26,000 குழந்தைகளுக்கு ஒரு பெற்றோரில் ஒருவரோ இருவரோ இல்லாமல் போயிட்டாங்க. 4 லட்சம் வீடுகள் இல்லை. இது எல்லாத்தையும் மனிதகுலம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறது. 20 லட்சம் பேர் சொந்த இடத்துல, நான் மணிப்பூரில் ஒரு ஆண்டு காலமாக ஒரு 70,000 பேர் வேறு இடத்துல புலம்பெயர்ந்து போயிருக்கிறதையே பதட்டத்தோடு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் 20 லட்சம் பேர் அந்த காசா பகுதியில் இருந்து மட்டும், மேற்கு கரையில் என்னன்னு தெரியல, காசா பகுதியில் மட்டும் 20, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பெர்மனன்ட்லி டிசேபிள்டு, கை கால் மூக்கு காது என்று போன மனிதர்களை பார்த்துக்கணும். ஒரு பல்கலைக்கழகம் கூட மிஞ்சலை. 150க்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இந்த சீனில் உலகம் யாரோட சேர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது உங்கள்கிட்ட. நீங்கள் சூயஸ் கால்வாய் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும், எண்ணெய் வளங்கள் முழுவதும் தன் ஆதிக்கத்தின் கீழ் இருக்க வேண்டும், தனக்கு ஒரு அடியாளாக இருக்க வேண்டும். நீங்கள் கூட காலையில் உங்கள் இதை கேட்டேன், $2 பில்லியன் கொடுத்ததாக சொன்னீங்க. அமெரிக்காட்டேருந்து இப்போ ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட $8.7 பில்லியன் உதவிகளை இந்த ஆண்டில் மட்டும் அமெரிக்கா செய்திருப்பதாக இஸ்ரேலிய பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் முதல் 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சபட்சம் 35,000 கோடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, போப்பாண்டவர் கூட சொல்லியிருக்கார், லெனின் மீது இஸ்ரேல் அனைத்து தார்மீக அம்சங்களுக்கும், லெபனான் மீதான அட்டாக் அவர் சொல்லும்போது அனைத்து தார்மீக அம்சங்களுக்கும் அப்பாற்பட்டது, மிக மிக கொடூரமானதுன்னு சொல்லியிருக்கார். இந்த நேரத்தில் நாம் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாம் சொல்ல வேண்டியது, இந்தியா ஃபேமாக யார் பக்கம் நிற்கணும்னா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கணும். இப்படி ஒரு காலத்தில் இங்கிலாந்தை அது வெள்ளற்கரிய நாடு உலகம் முழுவதும் இருந்தது, இன்றைக்கி அப்படி இருக்கா? இதனுடைய பொருள் என்னென்னா, மனித குலத்தின் மீதான நம்பிக்கையை, மனித குலத்தின் மீதான ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்கு பதிலாக
எனக்கு இவனோட இருந்தால் இது கிடைக்கும், அவனோட இருந்தால் அது கிடைக்குங்கிற நிலைமைக்கு போயிட்டோம்னா, இது நம்முடைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம இந்தியாவை சுற்றி நீங்கள் பாருங்கள். இடையில சுஹாசினி ஐதர் ஒரு ஆர்டிக்கிள் ஹிந்துவில் எழுதியிருந்தாங்க. அண்டை நாடுகள் சம்பந்தமாக நாம் எப்படி ஆயிட்டோம், இந்த மாதிரியான நம்முடைய ஃபாரின் பாலிசி, இந்த சார் சொன்னார்ல கடைசியாக எத்திக்கல் ஃபாரின் பாலிசின்னு ஒன்று நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லைன்னு. ரஷ்யா உக்ரைன் வார்னால இந்தியா எந்த நாடுகளும்ங்கிறார் அவர், எல்லா நாடுகளையும் சொல்றாரு. இல்ல இந்தியான்னு சொல்லல, எல்லா நாடுகளுமே இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா களம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்க வியூகம் இருக்க வேண்டியது. அதுக்கு நாம் மனிதர்களாக இருக்க தேவையில்லையே. வெறுமனே நாம் பணத்தை உருவாக்குவதற்கான மனிதர்களா? இல்லை எனக்கு ஈஸியாக எது கிடைக்கணும். ஈவன் ரஷ்யாவிலிருந்து $60 நீங்கள் எண்ணெய் வாங்கின போதும் இந்தியாவில் உள்ள மக்கள் அதனால் பலனடைந்தார்கள் என்று சொல்ல முடியுமா? எனவே அது எங்கே இருக்குது? ட்ரேடில் இருக்கவங்களுக்கு, கார்ப்பரேட்டுக்கு, சரி, அவங்களுக்கு கிடைச்சிருக்கே தவிர உங்களுக்கும் எனக்கும் அதனால் என்ன கிடைத்தது? ஆனால் அதே சமயத்தில் நீங்களும் நானும் வாங்குகிற பொருட்கள் காஸ்ட்லியா இருக்கு. சாதாரண மக்கள் யுத்தத்தை யாருமே விரும்பல சார். யுத்தம் இருக்கக்கூடாதுதான். அமெரிக்கா இருக்கக்கூடிய சூழல் இப்படி இருக்கிறது, அதுக்கான பின்னணி இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் சொன்னல இன்னைக்கு ஈரான், அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க லெபனான்லயோ அல்லது காசாலையோ மேற்கு கரையிலையோ அது தலையை வெட்டினா கூட முடியும், அதோடு ஒரு சிறிய பகுதியும் கீழே விழுந்ததா சொல்கிறதும். ஆனால் இஸ்ரேலில் ஒரு நகத்தை வெட்டினா கூட கையே இல்லாமல், அதில் மாற்று கருத்து இல்லைங்க. ரிப்போர்ட்டிங்கில் இப்போ அந்த கிளாரிட்டிலாம் இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த புரிதல் இருக்காது. நீங்கள் வெஸ்ட் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படும். அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய நியூஸ் ஏஜென்சியோட ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு அப்படி இல்லை. அரப் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடியது அல்லது வெவ்வேறு பகுதியிலேருந்து வரக்கூடியது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. எது சரியா இருக்கும், எது இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரும். ஆனால் இத்தனை நாளும் எது இப்போ டாமினேட், அதாவது இஸ்ரேல் மீதான மிசைல்ஸ் அட்டாக் வந்த உடனே நாம பேசுறோம். உலகமே பேசுது. நீங்க மட்டும் இல்லை, உலகமே பேசுறாங்க. ஆனா பேஜர் அட்டாக் நடக்கும்போதும் பேசுறாங்க. மொசாத் நீங்க ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலும் கவனிக்கப்படுது. ஆனா இது 2 நாடுகளுக்கு இடையிலான மோதலா மாறுது இல்லையா? நீங்க ஒரு அமைப்போடு நடக்கிற மோதல் வேற, 2 நாடுகளுக்கான மோதல் வேற. இப்ப ஈரான் எதிர தாக்குதல் நடத்தும் போது நிச்சயமா அதோட மேக்னிடியூட் பெருசாயிடுது இல்ல. அது ஒரு ப்ராக்ஸி வாரா இல்லாம நேரடியான வாரா அப்ப நம்ம கண்டம் பண்ணோம்ல. நேத்து வர நீங்க யூஎன்ல இந்தியா எடுத்த நிலைப்பாடு சரியா? அமெரிக்கா அந்த தீர்மானத்தை அது எப்படி அணுகுச்சு? இன்னைக்கு இதை முன்னிர்ணயித்து சொல்றவங்க, அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறவங்க, நான் சொன்ன இந்த 41,000 பேர், 10,000 பேர், 26,000 குழந்தைகள், 4 லட்சம் வீடுகள், அனைத்து பல்கலைக்கழகங்களும் அழிக்கப்பட்ட போது நான் எதுக்கும் அசையலைன்னா, நான் ரோபோ மாதிரி அனலைஸ் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. கரெக்டு, இதை இவங்க அடிப்பாங்க, அவங்க வருவாங்க, இவங்க இதா இல்லை சார். அதில் என்ன இருக்குன்னா, இப்போ ஏன் இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கா நிற்குதுன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கான காரணங்களை சொல்றாங்க. இன்னைக்கு இல்லை, அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் பெரும்பகுதி தாக்கத்தை உண்டாக்குவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள். அவங்க தான் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க, கம்பெனிஸை கண்ட்ரோல் பண்றாங்க. பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் அவன்கிட்ட தான் இருக்கு அமெரிக்காவில். அப்போ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அமெரிக்க தேர்தலே இருக்கு, அல்லது அமெரிக்க நாட்டுடைய அதிபர் யார் வந்தாலும் 2 கட்சியும் அப்படிதான் இருக்கு. அது பைடனோ அல்லது ட்ரம்போ வந்தா இருக்க போறாங்க. அப்ப அதுதான் இன்னொரு பக்கத்துல சீனாவும் ரஷ்யாவும் இங்க நிக்குது. அப்படின்னா இது வெறுமனே அமெரிக்காவுக்கு எதிரானதாக மட்டுமே இல்லை. 2 இப்ப பெரிய ஃபோர்ஸஸ் இதுக்குள்ள இருக்காங்கன்னா, இப்ப நாம என்ன செய்யணும்? அப்ப ஒரு மெஷர்டா ஸ்டெப்ஸ் இருக்கலாம். இன்னும் நம்ம வெளிப்படையா அது வரைக்கும் அறிவிக்கப்படலை. ஃபார் இன்ஃபர்மேஷன், இந்த விஷயத்துல ஃபாரின் செக்ரட்டரி இது வரைக்கும் இதுதான் நம்ம நிலைப்பாடுன்னு சொல்லலை. அவருடைய எஸ். ஆனா குவாட்ல இந்தியா எதுக்காக சேர்ந்தது? இந்தியாவினுடைய நலன் குறித்த விஷயமா? அதை நம்ம பேசணும். யூஎன்ல ஏன் அப்ஸ்டைன் ஆகுது? நம்முடைய நலன் கொடுத்த பிரச்சனையா? நீங்க உக்ரைன் பார்த்துட்டு வந்த உடனே ஒரு நுனி சேரனுடைய நுனியில் உட்கார்ந்துக்கிட்டு புத்தின்கிட்ட போய் அல்லது அந்த நாட்டில் போய் அஜித் தோவல் பேசிட்டு வர்றது யாருடைய நலன் சார்ந்தது? இதைத்தான் நான் கேட்குறேன். நீங்க சொல்ற எல்லாமே வர்த்தக நலன் சார்ந்ததா இருக்கே தவிர உங்களுக்கும் எனக்கும் காஸ்ட் ஜாஸ்தி. நான்